ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க? ஆண்டவர் இந்த 12 மாதங்கள் நம்மளை சூப்பராக நடத்தி வந்து இந்த கடைசி நாளில் இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்குது. நம்ம ஆண்டவருடைய கிருபையினால் புதிய வருஷத்துக்குள்ளாக நம்ம போக போகிறோம். சந்தோஷமாக இருக்கிறவங்க தலைக்கு மேலே கரங்களை தட்டி சத்தமோ ராமேன், சத்தமோ ராமேன் சொல்லாமா? சத்தமோ ராமேன் சொல்லாமே? சங்கீதக்காரன் அழகாக ஒரு வசனத்தை சொல்றார், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒஸ்தாஷ் எழுப்பி என்னை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை விழுங்க பார்த்திருக்கலாம், எத்தனை பேர் உங்களை மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களை கீழே அமிழ்த்த வைக்க பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த 2025 முடிஞ்சு 2026க்குள்ளாக நீங்கள் போகும் பொழுது உங்களை விழுங்க பார்க்கிறவர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்க மாட்டாங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, வானத்தை நோக்கி எனக்கு ஒத்தாசை வருகிற அந்த பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்றாரு. அதே போல இந்த 2025 இன்னும் மணி நேரங்கள் தான் இருக்கிறது. அந்த சில மணி நேரங்களில் நம்முடைய கண்களை அவருக்கு நேராக ஏறெடுத்து பார்த்து பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற அந்த தேவாதி தேவனை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, அந்த பரிசுத்த தெய்வத்தை, அந்த பரலோக ராஜனை எல்லாரும் இந்த இடத்துல நம்ம வரவேற்க போகிறோம். நம்ம நன்றிகளை செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து இந்த 31வது தேதிக்குள்ளாக நம்ம இங்க வந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தவங்களை கூட இப்போ நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் தேவன் நம்ம மேலே எவ்வளோ கிருபையாக இருக்கிறாருல்ல. இந்த 31ஆம் தேதி இந்த 10 மணி வரைக்கும் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறதுனால தான் அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து, அவர் நமக்கு சுவாசத்தை கொடுத்து, நீ புது வருஷத்துக்குள்ள நீ சந்தோஷமாக போடான்னு நம்மளை உயிரோடு இங்கே வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என் தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது, என் தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி இந்த 2025 ஃபுல்லாக நான் வருத்தப்பட்டிருக்கலாம். எனக்கு தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி 2025 ஃபுல்லாக நான் தனிமையாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2026 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வலது பக்கத்தில் வந்து நிற்க போகிறாரு. உனது வலது பக்கத்தில் மட்டும் நின்று அவர் வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் கிடையாது. நம்ம ஆராதிக்கிற இயேசு அவர் காரியங்களை நடப்பிக்கிறவர். ஆமென். சத்தமா நான் சொல்லும் பொழுது சத்தமா ஆமென் சொல்லும். ஆமென். நம்ம ஆராதிக்கிற இயேசு சும்மா நின்று வேடிக்கை பார்க்கிற இயேசு கிடையாது. ஹல்லேலூயா. அவர் வாயினால சொன்னது எல்லாத்தையும் 2026 கரங்களினால செய்து முடிக்க போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி இருக்கணும். ஏசப்பா, இந்த 2025 முடிய போகுது. இந்த 2025 யார் யாரெல்லாம் தலைக்கு மேல கையை தட்டி உங்களை நாமத்தை மகிமைப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு மட்டும் 2026 உள்ள போகும்போது நல்ல ஒரு பிளெஸிங் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நன்றியால் அவரை துதித்து நம்ம ஆராதித்து புது வருஷத்துக்குள்ளாக நம்ம போக போகிறோம். நன்றியால் பாடி அந்த நன்றி உள்ள அந்த தெய்வத்தை நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம சேர்ந்து ஆராதித்து அவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றியால் பாடி Hallelujah, 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 hallelujah. நன்றியால் பாடிடுவோம். டெம்போ கொஞ்சம். நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தேன். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய்
ஓ தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் 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 தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் தயவாயா நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே நன்மைகளை நினைத்தே உயிர்ப்பித்தே உயர்த்தினார் சுதந்திரனாயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரனாயிருக்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகதானம் நன்றியால் நல்லவரேசு நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே நன்றியால் பாடிடுவோம், நன்றியால். ஓ நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. Hallelujah. ஜீவனை வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சேர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. ஹல்லேலூயா.
புது கிருபை தாருமே, புதிய நாளுக்குள் நடத்திடுமே. புது கிருபை தாருமே, புதிய நாளுக்குள் நடத்திடுமே. சொந்து போகாமல் நிலைத்து கிருபை தாருமே. சொந்து போகாமல் நிலைத்து நிற்க கிருபை தாருமே. இயேசுவே எந்தன் இயேசுவே உம் கிருபை தாருமே. இயேசுவே எந்தன் இயேசுவே புது கிருபை தாருமே. இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே புது கிருபை தாருமே. இயேசுவே எந்தன் இயேசுவே உம் கிருபை போதுமே. புது கிருபை தாருமே, புதிய நாளுக்குள் நடத்திடுமே. புது கிருபை தாருமே, புதிய நாளுக்குள் சொன்னு போகாமல் நிலைத்து நிற்க கிருபை தாருமே. சொந்து போகாமல் நிலைத்து நிற்க கிருபை. கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே புது கிருபை தாருமே. இயேசுவே எந்தன் இயேசுவே புது கிருபை போதுமே. இயேசுவே எந்தன் இயேசுவே புது கிருபை தாருமே. இயேசுவே எந்தன் இயேசுவே உம் கிருபை போதுமே. கடினமான நேரங்களில் சோர்வென்னை ஆட்கொள்கையில், கடினமான நேரங்களில் சோர்வுன்னை ஆட்கொள்கையில், பலன் கொள்ள ஜெயம் கொள்ள புது கிருபை தாருமே. பலன் கொள்ள ஜெயம் கொள்ள புது கிருபை. கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே உம் கிருபை. எல்லார் கரங்களை உயர்ந்த நிலைமையில இயேசுவே எனக்கு புது கிருபை தாருமப்பா. இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே புது கிருபை. ஓ இயேசுவே எந்தன் இயேசுவே உம் கிருபை போ. இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசுவே எந்தன் இயேசுவே. தகுதி இல்லாமல் இருந்த என்னை தகுதியாக்கியது உன் கிருபை. தகுதி இல்லாமல் இருந்த என்னை தகுதியாக்கியது உன் கிருபை. நடத்திடுமே என்னையுமே உன் புதிய கிருபையால். நடத்திடுமே என்னையுமே உன் புதிய. கரங்களை உயர்த்தி இயேசுவே எந்தன் இயேசுவே. ஓ இயேசுவே எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசுவே எந்தன் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே புது கிருபை போதுமே. பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடவே புதிய வரங்களை பெற்றிடவே. பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடவே புதிய வரங்களை பெற்றிடவே. உம் வார்த்தையினால் நான் நிலைத்திட புது கிருபை தாருமே. உம் வார்த்தையால் நான் நிலைத்திட புது கிருபை.
சபையர் கரங்களை உயர்த்தி இயேசுவே எந்த இயேசுவே புது கிருபை தாரும் இயேசுவே. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே எந்த இயேசுவே புது கிருபை தாருமே. இயேசுவே எந்த இயேசுவே புது கிருபை தாருமே. இயேசுவே எந்த இயேசுவே. Come on, raise your voice. புது கிருபை தாருமே. அப்பா எனக்கு புதிய பலத்தினால் நிரப்பிடுமே. ஓ இயேசுவே எந்த இயேசுவே. ஓ இயேசுவே எந்த இயேசுவே புது கிருபை. கடினமான நேரங்களில் சோர்வு நம்மளை ஆட்கொண்டு வழிநடத்தும் பொழுதெல்லாம் ஆண்டவர் பலம் கொண்டு நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால எந்த விதத்திலும் நம்ம தோற்று போவதே கிடையாது. இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். நம்ம சந்தோஷமா கரங்களை தட்டி யார் முகத்திலையும் சோகம் இருக்கக்கூடாது. கடினமான நேரங்களில் சோர்வென்னை ஆட்கொள்கையில், கடினமான நேரங்களில் சோர்வென்னை ஆட்கொள்கையில் பலன் கொள்ள தீரன் கொள்ள புது கிருபை. ஹல்லேலூயா. பலன் கொள்ள தீரன் கொள்ள புது கிருபை. கரங்களை உயர்த்தி பலன் கொள்ள பலன் கொள்ள தீரன் கொள்ள புது கிருபை தாருமே. பலன் கொள்ள தீரன் கொள்ள புது கிருபை. கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே எந்த இயேசுவே புது கிருபை தாரும். புது கிருபை. இயேசுவே எந்த இயேசுவே புது கிருபை தாருமே. புதிய நாளுக்குள் நடத்திடுமே. புது கிருபை தாருமே. புதிய நாளுக்குள் நடத்திடுமே. சொன்னு போகாமல் நிலைத்து நிற்க கிருபை தாருமே. சொன்னு ஓ இயேசுவே எந்த இயேசுவே கிருபை தாருமே. இயேசுவே எந்த இயேசுவே கிருபை தாருமே. இயேசுவே. கடைசியாக கரங்களை உயர்த்தி இயேசுவே எனக்கு புது கிருபை தாருமே. புது கிருபை. சபையில் யாவர் கரங்களை உயர்த்தி இயேசுவே புதிய பலத்தினால் என்னை கட்டுமே. உன்னுடைய பலவீனங்களில் என்னுடைய பலன் உனக்கு பூரணமாக விளங்கும் என்று சொன்னவர் இந்த 2025 உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பலவான்களாக மாறுவார்களாக. ஓ இயேசுவே எந்த இயேசுவே கிருபை. One last time இயேசுவே எந்த இயேசுவே. ஓ இயேசுவே இயேசுவே இயேசுவே. இயேசுவே எந்த இயேசுவே கிருபை போதுமே. நல்ல கரங்களை தட்டி இப்பொழுதும் நம்மளை ஆராதனைக்குள்ளாக வழிநடத்துவதற்கு நம் மத்தியிலே பாஸ்டர் பிராங்க்லின் அவர்கள் இருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் அவரை கரங்களை தட்டி வரவேற்போம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று தேவனை கொஞ்ச நேரம் நாம் ஆராதித்து பிற்பாடு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் நாம் ஆயத்தப்படுத்துவோம். இப்பொழுது இந்த ஆராதனை வேலை ஒரு மேக்சிமம் அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம்தான்.
அந்த ஒரு 10 நிமிடங்கள் இந்த இருக்கக்கூடியதான இந்த 10 நிமிடங்கள் இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரியதான நேரம். வேறு யாரும் வேறு எந்த காரியங்களும் இதற்கு இடையிலே வருவதற்கோ சிந்திப்பதற்கோ நீங்கள் ஒரு நாளும் முயற்சிக்காதபடிக்கு, ஒரு நேரமும் முயற்சிக்காதபடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த ஒரு 10 நிமிடங்கள் ஆண்டவரை முழு இருதயத்தோடு கூட நாம் ஆராதிப்போம். அதற்கு முன்பதாக நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். 1 சாமுவேல் 7:12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். இந்த எபெனேசர் என்று சொல்லப்படுகிறதான ஒரு எபிரேய வார்த்தை 2 வார்த்தையை அடக்கி ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. என்ன அப்படின்னா, எபிரேய பாஷையிலே எபென் என்று சொன்னால் கல் என்று அர்த்தம். ஈசர் அப்படி என்று சொன்னால் உதவி செய்கிறவர் என்று அர்த்தம். அப்போ எபெனேசர் என்று சொல்லப்படும் பொழுது அவன் சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து எதற்கு நடுவாக அவன் நிறுத்தினான்? மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் இந்த இரவு வேளையில இந்த பழைய வருஷத்துல நீங்கள் சொல்ல முடியும், இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார்? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய உயர்விலே அநேகர் நம்மை நினைப்பாங்க, ஆனால் நம்முடைய தாழ்விலோ நினைப்பதற்கு கூட ஆள் இல்லாமல் போயிருந்திருக்கிறாங்க. ஆனால் தேவனோ நம்முடைய தாழ்விலும் கூட நம்ம நினைத்தருளினார். நம்ம நினைத்தவர் அவர் ஒருவரே, நம்மை மறவாதவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இம்மட்டும் உதவி செய்த நம்முடைய எபெனேசர் இனியும் நம்மை நடத்துவார் என்கிறதான விசுவாசத்தோடு கூட நாம் இந்த புதிய வருஷத்திலே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கண்களை மூடி, நல்ல வாய்களை திறந்து, மியூசிக் சத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய சத்தங்கள் மியூசிக்கை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்கிறதான சத்தம் எனக்கு கேட்கலன்னா அப்போ பரலோகத்தில் எப்படி கேட்கப்படும்? அதனால நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே இம்மட்டும் உதவி எங்களுக்கு செய்தவரே, எபினேசரே, ஆண்டவரே இனியும் எங்களை காக்க வல்லவரே, எங்களை காக்க நீர் வல்லவராய் இருக்கிறீரே, எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீரே. இந்த புதிய வருஷத்திலே நாங்கள் நுழையும் பொழுது ஆண்டவரே இதே வார்த்தையை அல்ல, இதை காட்டிலும் மேலான ஒரு வார்த்தைகளை உம்மை நாங்கள் புகழ்ந்து, உம்மை பாடி, உம்மை நாங்கள் ஆராதிக்க நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டுமே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே. இம்மட்டும் உதவி செய்த எபெனேசரே, இனியும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் நாம் ஆராதிப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சத்தமா ஆராதிங்க. எல்லா வாய்களை திறங்க, சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபெனேசரே, எல்ரோயி, எங்களை கண்டவரே, எங்களை காண்கிறவரே, யெகோவா ராஃபா, எங்களுக்கு சுகம் கொடுத்தவரே. ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் நான் சுகத்தோடும் பலத்தோடும் இருந்தது உம்முடைய கிருபை, ஜீவனை கொடுத்தது உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா நிஸ்ஸியே, எங்கள் ஜெய கொடியே. ஹல்லேலூயா. எல்லா உபத்திரவங்களையும் பாடுகளையும் ஹல்லேலூயா நிந்தைகளையும் நாங்கள் கடந்து ஆண்டவரே ஒரு ஜெய கொடியோடு கூட உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களுக்கு நிற்க உதவி செய்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆண்டவரே ஹல்லேலூயா துதிக்கிறீங்க? எத்தனை பேர் அவரை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவர்களை அன்பு கூறுறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, ஹல்லேலூயா. நீர் பரிசுத்த தெய்வமே, இந்த நாளிலே இந்த வேளையிலே நாங்கள் கொஞ்ச நேரம் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பாடுவோமே, பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுவோமே, நீரே நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்த பரிசுத்தரே. உம்மை நம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோமே. பரிசுத்தர் நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் ஒருவரே தேவன், உம்மை இல்லாமல் வேறே தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் உம்மை இல்லாமல் எங்களுக்கு வேறு யாருமே உதவி செய்யலப்பா. மனிதர்கள் அநேகம் எங்களுக்கு வாக்கு கொடுத்தார்கள், ஆனால் அவர்கள் எல்லாம் வாக்கு மாறி போனார்கள். எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினவர் ஒரு நாளும் வாக்கு மாறாதவராய் இருந்தீரே. உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா நல்ல கைகளை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு எல்லா துதியும் கனத்தையும் செலுத்துவோமே. பரிசுத்த பர்வதத்திலே வீற்றிருக்கிறவர், ஹல்லேலூயா, பரலோகத்திலே வீற்றிருக்கிறவர் அவர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறதான இந்த வேளையிலே நாம் எல்லோரும் அவருடைய நாமத்தை, பரிசுத்தரே உம்முடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர்
மாத்திரமே. பாடுவோமே. நீரே நீரே நீர் மாத்திரமே. அவர் ஒருவரே நமக்கு போதும். இந்த புதிய வருஷத்திலே பழைய வருஷத்திலும் கூட, இந்த பழைய வருஷம் நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிக்க போகிறோம். ஆனால் அவர்தான் நமக்கு பலனாய் இருந்தார், கோட்டையாய் இருந்தார், அரணாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு பலத்த துருகமாய் நமக்கு இருந்தவர் அவர் ஒருவரே. அவர் இல்லாமல் வேறே தெய்வம் நமக்கு இல்லையே. ஹல்லேலூயா. நமக்கு பலன் கொடுத்து நமக்கு சகாயம் பண்ணி தம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்கினவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும், நீர் ஒருவரே போதும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 2 நிமிஷம். ஆண்டவரே நீர் ஒருவரே போதும். பழைய வருஷத்தில் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர். இந்த வரப்போகிற புதிய வருஷத்திலும் கூட நீர் ஒருவரே எங்களுக்கு போதும். உம்முடைய கிருபை ஒன்றே எங்களுக்கு போதும். உம்முடைய பாதம் ஒன்றே எங்களுக்கு போதும். உம்முடைய சமூகம் ஒன்றே எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. பாடுவோமே. நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க எல்லாரும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இன்னும் ஒரு விசை பாடுவோமே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரமே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லா கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி தலைக்கு மேல உயர்த்தி அந்த ஆண்டவரை ஆராதிங்க. ஆண்டவரே நீர் ஒருவரே எனக்கு போதும், நீர் ஒருவரே எனக்கு போதும். பழைய வருஷத்திலே நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர். இன்னும் நாங்கள் கொஞ்ச நேரத்தில் இந்த புதிய வருஷத்திலே நாங்கள் போகும் பொழுது நீர் ஒருவரே எங்களுக்கு போதும், நீர் ஒருவரே எங்களுக்கு போதும் அப்பா. அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எல்லா நல்ல கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, கர்த்தாதி கர்த்தாவுக்கு எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா புகழ்ச்சியும், எல்லா ஸ்தோத்திரமும் அவர் ஒருவருக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களிடத்திலே நாங்கள் எவ்வளவுதான் நாங்கள் உமக்கு அள்ளி கொடுத்தாலும் ஆண்டவரே எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தை ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. எங்களை பராமரித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சபையும் நீர் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. பரிசுத்தமாய் நடத்தினீரே, உமக்கு நன்றி. ஆறுகளையும் தண்ணீரையும் நாங்கள் எங்களை கடக்க செய்தீரே, உமக்கு நன்றி. தீயையும் தண்ணீரையும் எங்களை கடக்க வைத்தீரே, உமக்கு நன்றி. நிந்தையை நாங்கள் கடந்து வருவதற்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. வியாதிகள் பலவீனங்களை மேற்கொண்டு நாங்கள் பலவான்களாய் உம்முடைய சமூகத்திலே நிற்க வைத்தீரே, உமக்கு நன்றி. சபதடபலதுடபகதிடா. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் முழு இருதயத்தோடு கூட உம்மை நாங்கள் ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம். இன்னமும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுடைய செவிகளை திறந்தருளும், எங்களுடைய இருதயங்களை திறந்தருளும்
ஆண்டவரே, நன்றி அறிந்ததான ஒரு இருதயத்தோடு கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுதே தேவரீர் ஒரு பெரிய விடுதலையை நாங்கள் உணர்வ எங்களுக்கு உதவி செய்யும். காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணின தேவனுடைய சத்தம், பெண்மானை ஈனும்படி செய்ததான அதே கர்த்தருடைய சத்தம் எங்கள் மத்தியிலே தொனிக்க பண்ண போகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மீதியான எல்லா வேலைகளையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நீர் வழி நடத்தி அருளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பழைய ஒரு வருஷத்தினுடைய செய்தியை நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஈனோக் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஒரு 15 நிமிஷம் அவங்க பகிர்ந்து கொள்வார்கள். ஆகவே நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அன்பு போதுகிறவர்களை நாம் வரவேற்போம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். எங்கள் பலத்தினால நாங்கள் இந்த நாட்களில் வரலை, உங்கள் தயவனால் வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். எங்களை ஒருமித்து கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. உம்முடைய திருநாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய அபிஷேகம் தொடர்ந்து எங்களை நிறைத்திருப்பதாக. வந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் மேலும் உம்முடைய அபிஷேகம் நிறைந்திருப்பதாக. இன்னும் வரவேண்டிய ஜனங்களை தேவன் கொண்டு வருவீராக. எங்களை கொண்டு ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்புவீராக. ஆண்டவர் 2026 நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்காக திட்டம் வைத்திருக்கிறோம், அதை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம் தகப்பனே. நன்றி ஆண்டவர், துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய வார்த்தையை தந்திரலும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க 2026 அடுத்த இதிலிருந்து எல்லாம் புதுமையாக மாறப்போகுது. ஏற்கனவே மாறிட்டு எல்லாமே மாறி ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதை நம்ம இனி பிரதிஷ்டை தான் பண்ண போகிறோம். ஆகவே கர்த்தர் நல்லவர். எது மாறினாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் மாறாதவராகவே இருக்கிறார். திரளான மீன்களை வாரிக்கொள்ளும் வலையை போல ஆண்டவன் நம்மளை வாரி கொண்டு வந்து இங்கே சேர்த்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருந்து நம்மளை வேறு பிரித்து பரிசுத்தப்படுத்தி வேறு பிடித்து தேவ ராஜ்யத்திலே சேர்த்து வைத்திருக்கிறார். அதற்காக அவர் கொடாகூடி நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் இந்த வெற்றி நடை போடுகிறது என்பது சாதாரண காரியமே அல்ல. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவே நம்மோடு கூட இல்லை என்றால் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இந்த நாளில் இங்கே அமர்ந்திருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். என்றால் உலகம் கோணலும் மாறுபாடுமான உலகம் என்று வேதம் சொல்லுகிறது. கோணலும் மாறுபாடுமான உலகம், அது கபடு நிறைந்த உலகம். அதன் மத்தியில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் கோணலான இந்த உலகத்திலே மாறுபடாதபடிக்கு, வேறுபடாதபடிக்கு கிறிஸ்துக்குள்ள ஒன்றுபட்டவர்களாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நான் சங்கீதம் 124 நான் தியானித்து உங்களோட நான் முடிக்க விரும்புகிறேன். 124வது சங்கீதத்தில் 1-2 வசனம் பார்த்தீங்கன்னா, ஆமென். மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், 2வது வசனம் சொல்லுது, கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால். அல்லேலூயா. அப்போ 2 முறை அங்கே உறுதிப்படுத்த, கர்த்தர் தான் நம்ம பக்கத்தில் இருந்திருக்கு. அவர் இல்லை அப்படின்னா நம்ம கதை இல்லைன்னு அர்த்தம். இந்த 12 மாதங்களில் கர்த்தரே நம்மோட பக்கத்தில், நம் பக்கத்தில் இல்லை என்று சொன்னால், இங்கே எடுத்த கீழே வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். மனுஷர் என்ன செய்வாங்களா? உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்ம உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். ஆண்டவருக்கு சோத்திரம். உயிரோடு சமாதி கட்டி இருப்பார்கள் பொல்லாதவர்கள். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு உயிரோட சமாதி கட்டாமல் நம்ம இன்றைக்கு 31ஆம் தேதி வந்து 1ஆம் தேதியும் பார்க்க போறோம்னா, கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்தபடினாலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம்.
5ஆம் வசனம் சொல்லுது, கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்போ சொல்லியிருப்பதாக. அவ்வளவு பெரிய ஜலப்பிரவாகம் நம் மேல் வந்தது. ஆனாலும் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து வந்ததுன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். முதல் குறிப்பு, தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். நேற்று இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார், இனிமேலும் அவர் இருக்க போகிறார். அவர் வார்த்தை என்றும் மாறாது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலங்களில் நம்மோடு கூட இருக்கிறார். இருந்தபடினாலே நாம் தப்பித்து நாட்களில் வந்திருக்கிறோம். இனிமேலும் தப்பித்து தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 118:6 சொல்லுது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லேலூயா. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். நம்முடைய பட்சத்தில் இருந்தபடினாலே மனுஷர்கள் நம்மை தீங்கு செய்யாதபடி கர்த்தர் காத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எவ்வளவு பொல்லாத நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய சுற்றி இருக்கிற வட்டாரங்களில் பொல்லாத மனிதர்கள் அநேகர் அல்ல, நம்ம சுற்றி இருக்கிற சில மனிதர்கள் பொல்லாதவர்கள் நம்ம எவ்விதமாக போராடினார்கள் நமக்கு தெரியும். ஆனால் இங்க வேதத்தில் வாசிக்க, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. மத்தேயு 10:28 சொல்லுகிறது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திர கொள்ளுகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஆத்மாவையும் சரீரத்தை அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷன் என்ன செய்வான்? நம்ம ஒன்று செய்ய முடியாது. நம்முடைய ஆத்மாவை அவனால் அழிக்க முடியாது. நம்முடைய சரீரத்துக்கு உண்டானதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வருஷத்தில் நமக்கு சில நன்மைகள் எல்லாம் சத்துரு எடுத்துக்கொண்டு இருக்கலாம், கொள்ளையடிச்சிருக்கலாம், நஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் நாம் சாகாதபடி, பலவீனப்படாதபடி கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நம்முடைய உடைமைகளை சத்துரு கொள்ளையடித்து இருக்கலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அதை சரி கட்டி நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீதிமானுக்கு இந்த பூமியில சரி கட்டப்படும் எல்லாவற்றையும் சரி செய்து கர்த்தர் நம்மளை இங்க வந்து கொண்டு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதனால எபிரேயர் 13:6 சொல்லுது, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது, அதனால நாம் என்ன பண்ணலாம்? தைரியம் கொண்டு, கர்த்தருக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கைதட்டி கர்த்தரை மகிமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் எனக்கு சகாயராய் இருக்கிறார். அவர் எனக்கு சகாயராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆகவே நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நம்மளை காக்கிறார், நம்மளை பலப்படுத்துகிறார், நமக்கு சகாயம் செய்கிறார். இம்மட்டும் சகாயம் செய்கிறவர் இனிமேலும் செய்து நடத்த போகிறார். ஆதியாகமம் 39:2 வசனத்தை நீங்க 37:6-8 வசனம் படிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவன் அவர்களை நோக்கி, யோசேப்பு அவர்களை நோக்கி, கேளுங்கள், அடுத்தது அப்பொழுது அவன் சகோதரர்கள் பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? இப்படிப்பட்ட தரிசனம் கண்டிருக்கிறாயோ? நீ எங்களை ஆள போகிறாயோ என்று நேசித்தார்களா? என்ன பண்ணாங்களா? பகைத்தார்கள். அல்லேலூயா. இன்னும் போட்டிருக்கு, இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். யோசேப்பை என்ன பண்ணாங்களா? இன்னும் அதிகமாய் பகைத்தார்களாம். தரிசனம் பெற்றவர்களை உலகம் பகைக்கும். அல்லேலூயா. தரிசனம் பெற்றவர்களை உலகம் பகைக்கும், குடும்பம் பகைக்கும். இங்க சாஷ்டாங்கமாக எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய தம்பிக்கு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சகோதரனுக்கு தேவன் இப்படிப்பட்ட தரிசனம் கொடுத்திருக்கிறாரே என்று உற்சாகப்படுத்தவில்லை, மோட்டிவேட் பண்ணவில்லை, அப்ரிஷியேட் பண்ணல, அங்கே டிஸ்கரேஜ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிப்போம். அப்ப இவங்க எல்லாம் குடும்பமே எழும்பி நிற்குது.
யோசேப்பு கண்ட தரிசனத்துக்கு குடும்பமே எதிர்மறையா நிக்குது. குடும்பமே எதிர்மறையா நின்னா தேசம் எந்த அளவுக்கு எதிர்மறையா நிக்குன்னு பாருங்க. நம்முடைய தரிசனத்துக்கு அப்படித்தான் வரும். மனுஷர் நம்முடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் பொழுது, உயிரோட விழுங்க நினைக்கும் பொழுது கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அப்ப யோசேப்புடைய தரிசனத்துக்கு எல்லாம் எதிர்மறையா இருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க பார்க்கிறோம் ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே அடிமையா இருந்தானா? எப்படி இருந்தான்? அவன் எஜமானுடைய வீட்டில் எப்படி இருந்தான்? காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. யோசேப்பை உயிரோடவே புதைக்கணும், உயிரோட சமாதி கட்டணும்னு சொல்லி அவள் கங்கண கட்டி போட்டாலும் மீதியானியர் கைக்கும் ரட்சிக்கும்படி தேவன் செய்தார். ஹல்லேலூயா. ஆகவே குழியிலே விழுகிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் அல்லது நம்முடைய எதிர்மறையான காரியங்கள் சத்துரு கொண்டு வந்தாலும் இங்க பார்க்கிறோம் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்து குழியில இருந்து மீட்டு எடுத்து அவனை எகிப்து தேசத்தில் தலைவனாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப யோசேப்போடு இருந்த தேவன் இரண்டாவதாக மோசேயோடு இருந்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 37:8 பாருங்க. யோசுவா 3:7 பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் மோசேயோடு இருந்தார். இங்க தாவீதோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார், மோசேயோடு இருக்கிறார். அடுத்த ஜெனரேஷன் யோசுவோடு இருக்கிறார். ஆகவே யாரு கூடலாம் தேவன் இருந்தாரோ அவங்க எல்லாம் ஜெயக்கொடி ஏற்றினார்கள். அல்ல அவங்க இல்லையே, இவங்க இல்லையே, நம்ம கூட இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச மக்களாகிய உங்களுக்கு சரி, ஊழியர்களாக எங்களுக்கு சரி, நாம் இருவரும் ஒரே சமநிலை தான். நம்ம இரு சமநிலைகளுக்கும் யாரும் தேவையில்லை. கர்த்தரே நம்மோடு இருந்தாவே போதும். அவர் ஒருவர் இருந்தால் போதும். பிரியமானவர்களே, அப்போ மோசேவோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணுவேன்? உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இப்போ தேவன் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது, சோத்திரம், பட்சத்தில் இருக்கும் பொழுது, கூட இருக்கும் பொழுது அவரை மேன்மைப்படுத்துவார். ஆனா ஜனங்களோ, எதிர்மறையான ஜனங்களோ எரிச்சல் உள்ளவர்களா? எரிச்சல். நல்லா வாழ்ந்தாலும் எரிச்சல் அடைவாங்க. ஒரு சிலர் வாழனாலும் பார்த்து எரிச்சல் அடைவாங்க. இப்படி இருக்கிறாங்களேன்னு. ஆக முதல்ல எரிச்சல் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிரோட விழுங்கும்படியாய் எரிச்சல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவன் பாருங்க, நம்ம மீட்டு கொண்டு வந்து இந்த பசுவான்களோடு கூட இருந்த தெய்வம் உங்களோடு எங்களோடு கூட இருந்து இன்றைக்கு மேன்மைப்படுத்துவேன் வாக்கு பண்ணுகிறார். மேன்மைப்படுத்துவேன், நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். இரண்டாவது குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 கர்த்தர் நம் இருதயத்தில் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 தட்டுகிறேன், கதவை திறந்தா அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோ என்னோடே போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம இருதயத்தில் இருக்கிறேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்ம இருதயத்தில் இருக்கிறார். அங்க இங்க தேடி ஓடி அலைய வேண்டியது இல்லை. பாதரட்சையெல்லாம் போடாம கடவுள் இங்க இருக்கிறாரோ அங்க இருக்கிறாரோ அலைந்து திரிய வேண்டியது இல்லை. கர்த்தர் நம்ம இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். இந்த நாளில் ஒருவேளை யாராவது புதுசா வந்திருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் பேசுகிறார். உங்கள் இதயத்தை இன்றைக்கு தட்டி கொண்டு இருக்கிறார். உங்க இதயத்தை இப்போ தட்டுகிறார். இதோ தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு என் வார்த்தை கேட்டு உன் உள்ளத்தை திறந்தாயானால் உன் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவேன். உள்ளத்திலே வாசம் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆகவே நம் பட்சத்தில் இருக்கிறார். இரண்டாவதாக நம்ம இருதயத்தில் இருக்கிறார். இப்படி இருக்கிற தேவன் நம்மளை உயர்த்தி உன்னதத்தை கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த தேவ செய்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.